ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். எல்லாரும் சொல்லுவோமா? உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். சொல்லுங்க, நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையை எப்ப குறைச்சிட்டு என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். சொல்லுவோமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். இயேசுவா இயேசுவா. Come on everybody, join with me and worship the Lord. Call upon his name. Yes Lord. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சொல்லுவோமா? உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். திரும்ப, உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருந்து தப்புவிப்பீர், என் தலையை நிமிரச் செய்வீர். என்னோடு இருந்து தப்புவிப்பீர், என் தலையை நிமிரச் செய்வீர். என் தலையை நிமிரச் செய்வீர். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடும்
அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். Knowing his name means knowing his character. அவருடைய நாமத்தை அறிவது என்பது அவருடைய குணத்தை அறிவதாகும். In the Hebrew meaning, name means character. எபிரேய பதத்திலே நாமம் என்றால் குணம் என்று அர்த்தம். So knowing a name means knowing his character. எனவே அவருடைய நாமத்தை அறிவது என்பது அவருடைய குணத்தை அறிவதாகும். Last 3 weeks we are knowing his character. கடந்த 3 வாரங்களாக அவருடைய குணங்களை நாம் அறிந்து The கொண்டிருக்கிறோம். characteristics of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். The more and more we are knowing his character, the more and more we are in the high protection. எந்த அளவு நாம் அவருடைய குணாதிசயத்தை அறிகிறோமோ அந்த அளவு நாம் உயர்ந்த பாதுகாப்பிலே இருக்கிறோம். உந்தன் நாமத்தை அறிந்ததனா என்னை வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். What a transformation in writing lyrics you see. அந்த வசனங்களை எழுதுகிறது. Writing lyrics, songs, lyrics of the song. இந்த பாடலில் உள்ள அந்த You see the transformation of church. You see the transformation of in writing lyrics in songs. பாடல்களிலே வரிகளை எழுதுவதிலே எவ்வளவு பெரிய மாற்றம் சபையிலே உண்டாயிருக்கிறது பாருங்க. ஒரு காலத்தில் நான் பாவி, நான் படுபாவி, நான் செத்த நாய் அப்படிலாம் எழுதிக்கிட்டு இருந்த சபை எங்கே சுற்றினாலும் கடைசியில் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தானே ஆகணுன்ற மாதிரி இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீதிமான் ஓடுவேன், கையை தட்டி ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். The whole church, it's transforming. முழு சபையும் இப்பொழுது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. The writer of this song had the revelation of the grace. He must have had the revelation of grace. இந்த பாடலை ஆக்கியோனுக்கு கிருபையை குறித்ததான வெளிப்பாடு கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். That's why he writes நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். At any cost, the exist part of the church must come to this light. எப்படி பார்த்தாலும் சபையிலே மிந்திருக்கிற பகுதி இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். கிருபை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து நிக்கணும். அது என்ன இடம்னா நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். You see how many of the people they are watching for your fall, waiting for your falling. நீங்க விழுகணும், நீங்க விழுகிறதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. They are waiting for your sickness. நீங்க வந்து வியாதியில இருக்கணும்ங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. They are waiting for your falling. உங்களுடைய வீழ்ச்சிக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். If God leave you to fall in sickness, the enemies will laugh like anything. கர்த்தர் உங்களை வியாதியில விழ வச்சிட்டார்னா உங்களுடைய சத்துரு permit to leave you fall in sickness. கர்த்தர் உங்களை வியாதியில் நீங்கள் விழுவதற்கு அனுமதிப்பார் என்றால் விட்டிருந்தார்னா அவர் விழ வைக்க மாட்டார். விழ விட்டிருந்தார்னா
அவங்க எல்லாம் என்னென்னமோ பேசியிருப்பாங்க. என்னோடு இருந்து தப்புவித்தீ, என் தலையை நிமிரச் செய்தி. கையை தட்டு. என்னோடு இருந்து தப்புவித்தீ, என் தலையை நிமிரச் செய்தி, என் தலையை நிமிரச் செய்தி. இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இவடுவாலே இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் பாடுங்க. உங்க நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். என்னோடு இருந்தீர் தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்தீர் தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். இயேசுவா இயேசுவா, சொல்லுங்க. என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சொல்லுங்க. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். Psalm 91 says his name is the protection. சங்கீதம் 91 விதமாய் சொல்லுகிறது, அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். His name is your protection. அவருடைய நாமம் தான் உங்களுடைய அடைக்கலம். The New Testament, John 17, Jesus said, I have protected him with my name. யோவானிலே, புதிய ஏற்பாட்டிலே யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் இயேசு சொல்லுகிறார், நான் என்னுடைய நாமத்தினாலே உங்களை பாதுகாத்துக் கொண்டேன். Yes, the name is the protection. அவருடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு. What is meant by the name? நாமம் என்றால் என்ன அர்த்தம்? Name means character. Are you there? Character. So God is protecting you not on the basis of your character but on the basis of his character. கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லை, அவருடைய குணத்தை வைத்து பாதுகாக்கிறார். He is protecting you not on the basis of your name but on the basis of my name. God says. உங்களுடைய நாமத்தின் அடிப்படையில் அவர் உங்களை பாதுகாக்கவில்லை, என்னுடைய நாமத்தின் அடிப்படையில் நான் உன்னை பாதுகாக்கிறேன். Jesus said, I have protected my disciples by my name.
இயேசு விதமாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய சீஷர்களை என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் பாதுகாத்துக் The கொண்டேன். God of Abraham is his name. ஆபிரகாமின் தேவன் அவருடைய நாமமாய் The God of Isaac is his name. ஈசாக்கின் தேவன் என்பது The அவருடைய God of Jacob is his name. யாக்கோபின் தேவன் என்பது அவருடைய Oh, நாமமாய் Yeshua is his name. இயேசுவா என்பது அவருடைய நாமமாய் So his name, it has his own character. அவருடைய Amen. Yes. நாமத்திற்கு ஏற்ற அவருடைய குணமாய் இருக்கிறது. So then more and more you know his character, you will enjoy the protection in your life. நீங்கள் அவருடைய குணத்தை எந்த அளவு அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாப்பை உணர்வீர்கள். வெகு விரைவில் ஆபத்து நாளில் என்னோடு இருந்து தப்புவித்து என் தலையை நிமிரச் செய்தி, என்னோடு இருந்து தப்புவித்து என் தலையை நிமிரச் செய்தி. இயேசுவா, இயேசுவா, ஆமென். இயேசுவா, இயேசுவா, நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Devil hates when you call yourself righteous man. நீங்க உங்களை நீதிமான்னு நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு அதை வெறுக்கிறான். Devil hates like anything. பிசாசுக்கு அதை விட ஒரு வெறுப்பான விஷயம் எதுவும் கிடையாது. If you feel hatredness when somebody says நீதிமான், that means devil is in you. மற்றொரு ஆள் யாராச்சும் ஒருத்தர் தன் நீதிமான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா மேற்படி ஆள் உங்கள்கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். But when in God's sight, in other view, God loves his children to call themselves righteous. இன்னொரு பார்வையில நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நீதிமான்கள் என்று அழைப்பதிலே அவர் மகிழ்கிறார். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகமாயிருப்பேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க வீழ்ச்சிக்கு காத்திருந்தார்கள்? எத்தனை பேர் உங்கள் வியாதி படுக்கைக்கு காத்திருந்தார்கள்? ஆமென். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்து தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். கரங்களை உயர்த்தி இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் விடுவித்தீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். I cannot forget the revelation of this word. இந்த வார்த்தையின் இருக்கிற வெளிப்பாட்டை என்னால மறக்கவே முடியாது. Almost 20 years back I was planning to conduct a grand meeting
to gather a massive crowd in Tamukam. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமுக்க மைதானத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டுவதற்காக நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன். That was the first meeting. அதுதான் என்னோட முதல் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். The previous meeting I have hardly I can make the crowd for 200 numbers. இதுக்கு முந்தின கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு 200 பேரா தான் என்னால கூட்ட முடிஞ்சுச்சு. So immediately it must reach rapidly to 5000 to 6000. உடனே அது 5000 இல்ல 6000 பேருக்கு அது கூடணும். The Holy Spirit pushed me to do it. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்யும்படி என்னை உந்தினார். I started doing work. நான் அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சேன். But I had a slight doubt in one side. ஆனா என்னுடைய மனசுல ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. Whether will it be a successful or not? இது வெற்றியா முடியுமா முடியாதா? Though it is God's will, whether I have faith or not. தேவனுடைய சித்தமாவே இருந்தாலும் இதை செய்வதற்கான விசுவாசம் என்கிட்ட இருக்கா இல்லையா? Suppose if I don't have faith, I may meet failures. ஒருவேளை என்கிட்ட விசுவாசம் இல்லனா நான் தோல்வியை சந்திக்க வேண்டுமே. I was used I had a I used to conduct a prayer cell in the Holy Redeemer's what's that Holy Redeemer's Church in bus stand inside of the campus for 6 or 7 UC school student boys. UC school student boys க்கு அந்த Holy Redeemer's Churchல பிரேயர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 6-7 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் பிரேயர் செல் நடத்துவது உண்டு. In lunch break. அந்த லஞ்ச் பிரேக்ல I cannot forget, I was in the confusion. One small boy, he was studying 11th standard. He said, "அண்ணே, உங்களுக்கு faith இருக்கா இல்லையான்னுலாம் நீங்க குழம்பாதீங்கனே. நீங்க எவ்வளவு வாஞ்சியா இருக்கீங்க. அவர் மேல நீங்க வாஞ்சியா இருப்பதனால் அவர் கட்டாயம் உங்களை இந்த எல்லாவித தடையிலிருந்து விடுவிச்சு உங்களை சக்சஸ் பண்ணுவார்னே." அண்ணே, இந்த வசனத்தை பார்த்தீங்களாண்ணே, இதுல விசுவாசம்னே வரலனே. அவன் காட்டுறாங்க, சார் 11th ஸ்டூடெண்ட், இதுல ஃபெய்த்தே வரல பாருங்க. உங்க மனசுல இருக்க ஆசையை தான் கர்த்தர் பார்க்கிறாரு பாருங்க. அந்த ஆசைக்காக உங்களை வாழ வைப்பாருன்னு. நான் சொல்றேன், உங்களுக்கு அவர் மேல ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களை கைவிடவே மாட்டார். கை தட்டுங்க ஒரு தடவை. என் மேல் வாஞ்சையாயிருப்பதனால் உன்னை விடுவிப்பார் நிச்சயமாய். என் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். Come on. என் மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். I saw the result without any backup, without any social media, without any song album I produced, without any backup. People gathered. I saw the massive crowd. அவர் மேல் வாஞ்சையா இருப்பதினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வாழ வைப்பார். I saw the grand result. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி ஒரு தடவை அவரை பார்த்து பாடி படிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருந்து தப்புவிப்பீர், என் தலையை நிமிரச் செய்வீர். என்னோடு இருந்து தப்புவிப்பீர், என் தலையை நிமிரச் செய்வீர். இயேசுவா, இயேசுவா. பாடுங்க, கொஞ்சம் வாயை திறந்தாமே பாடுங்க, பாடுங்க. எல்லா சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள் வெளியேறணும். வாயை திறந்து கூப்பிடுங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஆமே. நாமம் பரத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. என் மேல் வாஞ்சையாய்
இருப்பதனால் விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். நீ விடிய விடிய ஜெபம் செய்வதால் நீ பரிசுத்தமாய் இருப்பதனால், நீ உபவாசம் இருப்பதனால், என் மேல் வாஞ்சையாய் இருப்பதனால், கையை தட்டு, உன்னை விடுவிப்பார் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். வைப்பீர் உயர்ந்த. ஒரே ஒரு சொல்லுமா, இயேசுவா இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், அதற்குள் சுகம் காணுவேன். One thing you cannot change. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களால மாற்றவே முடியாது. That is your name. அது உங்க பேரு. அதான் சொல்லுவோம் பாத்தீங்க, டேய் இதை மட்டும் நான் செய்யலைன்னா என் பேரே மாத்திக்கிறேன்டா நான் அப்படின்னு அது மாற்ற முடியாது. Just like that, he cannot change his name. அதே மாதிரி தான் அவர் தம்முடைய நாமத்தை மாற்ற முடியாது. He cannot change his name means he cannot change his name means he cannot change his character. அவருடைய நாமத்தை மாற்ற முடியாது என்றால் அவருடைய குணத்தை மாற்ற முடியாது. If he changes his character, he has to change his name. அவருடைய குணத்தை அவர் மாற்றார்னா அவருடைய நாமத்தை அவர் மாற்றிதான். அப்படியே இந்த பேர் வச்சிருக்கிற நீ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருவாங்க. Your prayer is a protection? Yes, it is a protection. Your fasting is a protection? Yes, it is a protection. Your holiness is a protection? Yes, it's a protection. But his name is high protection. Bible says high protection. That word, it is mentioned here, high protection. What do you need? You need protection or high protection? If you lean on his name, that means his character. That is what faith. That is what high protection. ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குமா? கொடுக்கும். பரிசுத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குமா? கொடுக்கும். உபவாசம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குமா? கொடுக்கும். ஆனால் அவருடைய நாமமோ உங்களுக்கு உயர்ந்த பாதுகாப்பு, மற்றவைகள் எல்லாம் அடைக்கலம். ஆனா பைபிள் சொல்லுது அவருடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஜெபம் மாறும், பரிசுத்தம் மாறும், பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும், ஆனா அவர் நாமம் மாறாது. அந்த நாமம் மாறாதபடியினால் உனக்கு இருக்கிற பாதுகாப்பு, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவித்தீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். Come on. இயேசுவா. வாயை திறந்து இயேசுவா பாடுங்க. பாட பாட சிந்தனையில் இருக்கிற குழப்பம் எல்லாம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ஆமென். உங்களுக்காய் கதவுகள் திறக்கப்படுகிறது. எஸ் லார்ட். பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவித்தீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கிள கிள
உம்மேல் வாஞ்சையாயிருப்பது. ரபலபதி ரபலபதி ரபலபது ரபலபது. Open your mouth and speak in tongues. Amen. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசும். அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we glorify you, Father. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் Hallelujah. ஹalleluya. Amen. Knowing His name is a wonderful thing. அவருடைய நாமத்தை அறிவது என்பது ஒரு அருமையான ஒரு In விஷயம். all Old Testament, He was hiding His name. எல்லா பழைய ஏற்பாடு எல்லா இடத்திலுமே அவர் தம்முடைய நாமத்தை அவர் மறைத்து வைத்திருந்தார். When people are asking His name, He did not give His name. ஜனங்கள் அவருடைய நாமத்தை குறித்து கேட்ட பொழுது அதை அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. He just showed the shadow of His name. அவருடைய நாமத்தின் சாயலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். But He did not reveal His name. ஆனால் அவருடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. When people ask His name, He used to say, "Why do you ask my name? That is wonderful," He used to say. பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் அவரிடத்தில் நாமத்தை கேட்ட பொழுது என்னிடத்தில் என்னுடைய When நாமத்தை prophets used to ask His name, ஒரு தீர்க்கதரிசி அவரிடத்தில் நாமத்தை கேட்கிறார். God said, "Why do you ask my name?" கர்த்தர் கேட்கிறார், ஏன் என்னுடைய நாமத்தை கேட்கிற? That is wonderful. என்னுடைய நாமம் அதிசயமானவர். அதிசயண்டாண்டு போயிட்டார். He did not reveal His name to anybody, any one of Israelites. எந்த ஒரு இஸ்ரவேலனுக்கும் தன்னுடைய நாமத்தை அவர் But வெளிப்படுத்தவில்லை. He revealed His name for the Gentiles, for us. He said, His name is Jesus. புறஜாதிகளாகிய நமக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அவர் நாமம் இயேசு. Oh, Jesus means He will save His people from sin. இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கரங்களை தட்டி. The sin cannot overcome you. Amen. மேற்கொள்ள முடியாது. The sin cannot overcome you. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. The consequence of sin cannot touch you. பாவத்தின் விளைவுகள் உங்களை தொட முடியாது. The sin cannot spoil your characters. பாவம் உங்களுடைய குணத்தை மாற்ற முடியாது. கையத்தட்டு. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Sin cannot damage you. பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாது. When we say like that, somebody used to say, "So you can do all the sins." நாம இப்படி சொன்ன உடனே சில Like Asokan, senior actor Asokan, they used to say, "You can do all the sin." நாம இப்படி சொல்றோமா? சில பேர் நம்மள பார்த்து சொல்லுவாங்க, அப்படினா நீ பாவம் பண்ணலாமா? They cannot separate character and sin. That's the matter. அவர்களால் கேரக்டர் வேற சின்னு வேறன்னு பிரிக்க முடியல. நம்மளை பொறுத்தவரை நம்ம கேரக்டர் வேற சின்னு வேற. சின்னு என் கேரக்டரை மாற்ற முடியாது நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான், என் கேரக்டர் தான சின்னு, அப்படி வரான். அதனாலதான் அப்ப சின்னு மாற்ற முடியாது, உன்னை டேமேஜ் பண்ண முடியாதுன்னு ஒன்ன, அப்ப நான் சின்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படின்றான். ஏன்னா சின்னு அவனுக்கு வெளியவே இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்கிறனாலதான் சின்ன அவன் என்ன செய்யறான், என்ன மாத்திரும் சொல்றான். நான் சொல்றேன், என்ன மாத்தாது, ஏன்னா அது எனக்கு வெளியில இருக்கு. ஆமா, நான் வேற. கையை தட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், சின்னு என்ன டேமேஜ் பண்ண முடியாது, சின்னு என்ன மாத்த முடியாது, சின்னு என்ன, புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொன்ன, சின்னு என்ன மாத்திரும் சார், நீங்க என்ன மாத்தாதுன்றீங்க. ஏன்னா ஆமா, நீ மாத்திருன்னு சொல்றது ரைட்டு, ஏன்னா அது உனக்குள்ள இருக்கு. நான் மாத்தாதுன்னு சொல்றது ரைட்டு, ஏன்னா எனக்கு அது வெளியில. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் உயர்ந்த அடைக்கலத்தில். So knowing His name is one of the precious move in Christian life. அவருடைய நாமத்தை அறிவது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக அருமையான ஒரு விஷயமா இருக்கிறது. If the wife does not know his husband's character, I don't know how long it will go. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷனுடைய குணாதிசயத்தை தெரியலனா அந்த வண்டி எவ்வளவு நாள் ஓடும் தெரியாது. If the wife does not know the characteristics of his husband, I don't know how long it will go. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுடைய குணாதிசயத்தை, குணநலனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நாட்கள்
செல்லும் என்று தெரியாது. If the disciple does not know the character of his master, he cannot travel with him for a long time. ஒரு சீஷன் தன் எஜமானுடைய தன் தலைவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்குள்ளான அந்த பிரயாணம் எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. So for a long relationship we have to know each other. எனவே நெடுநாள் உறவுக்கு நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது முக்கியமாய் புரிந்து கொள்வது முக்கியமாய் இருக்கிறது. So that's why for a strong to build a strong relationship with Jesus you have to know his character. எனவேதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு வலுவான உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must know him. நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். That is what for few weeks we are studying. அதற்காக தான் நாம் கடந்த சில வாரங்களாக அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Knowing Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. How much it is important in Christian life. எந்த அளவிற்கு இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. How many kinds of knowing Jesus? இயேசு கிறிஸ்துவை அறிவதிலே எத்தனை வகைகள் இருக்கின்றன? As per my knowledge there are two kinds of knowing Jesus. என் அறிவுக்கு ஏற்றபடி இரண்டு வகைகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே இரண்டு வகைகள் இருக்கின்றன. The one knowing is முதலாவது அறிந்து கொள்ளுதல். It is knowing Jesus with our carnal mind. Like any other unsaved person knows Jesus. வெளியில இருக்க புறஜாதி இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கானோ அந்த மாதிரி நாம இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே அறிந்து கொள்வது. Knowing Jesus with our carnal mind. நம்முடைய மாம்சத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. இருக்கீங்களா? இன்னைக்கு வெளியில போய் இயேசு தெரியுமா? நீங்க சினிமா நடிகர்கள் இருக்கா? எஸ், நல்லா தெரியுமே. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தானே. You know Jesus even before you saved. இயேசு கிறிஸ்துவை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். Teacher had known Jesus before saved. இயேசுவை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இயேசு உங்களுக்கு தெரியும். அவங்க பாட்டு டீச்சரு, நான் வந்து மியூசிக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளாஸ் எடுக்கலாம் வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் சார், ஏசாமியை தெரியும் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நீங்கள் தெரிஞ்சது வேற, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரை இப்போ தெரிஞ்சிருக்கிறது வேற. This is the second kind of knowing. இது இரண்டாவது வகை அறிதலாய் இருக்கிறது. It is knowing Jesus with the light of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. It is knowing Jesus personally. இது எப்படினா இயேசு கிறிஸ்துவை தனித்துவமாய் அறிந்து கொள்வது. பழகி அவரை புரிந்து கொள்வது. பரிசுத்த ஆவியானவரோடு அவரை புரிந்து கொள்வது. இந்த அறிவுதான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறது. இப்ப 10 பேர் 10 விதமா சொல்லுவாங்க. ஆனா நெருங்கி பழகுறவன் சொல்லுவான், எனக்கு தெரியுமியா, நீ பேசாமரியா, நான் அவர் கூட நடந்திருக்கிறேன், எனக்கு தெரியுமையான்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும் பாருங்களேன். அதுதான் அவனுடைய நாலேஜ். அப்ப நல்லா தெரிஞ்சவனுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க அவரை பத்தி அறிய அவர் மேல உங்களுக்கு ஃபெய்த் காரசாரமா இருக்கும். சார் ஒரு 30 வருஷம் அவர் கூட நடந்திருக்கேன் சார். ஏகப்பட்ட எதிரிகளை பார்த்திருக்கேன் சார். எப்படி? ஏகப்பட்ட எதிரிகள் சார். ஃபால்ஸ் விட்னஸ் அப்படியே அள்ளி கொற்றவன்லாம் பார்த்திருக்கேன் சார். ஆனா செத்துட்டோம்டா, அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒன்று இருக்குன்றத நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இல்லைன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒருத்தன்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன்கிட்ட இருக்கு கொடுன்றான். பெரிய பெரிய அதிகாரிகள் என்கிட்ட உண்மைக்கு அது இல்லை. அப்ப நான் யோசித்தேன், கடைசி வரை இவங்க விட மாட்டாங்க, நம்மளும் இல்லைன்றதை எப்படி நிரூபிக்கிறது? இருக்குன்னா நிரூபிச்சிடலாம். அடே உண்மைக்கு இல்லடான்றேன், போச்சு அவ்வளவுதான். நம்மள லைஃபுக்கு போட்டு இவங்க வந்து குடுன்னு டெரரிஸ்ட கேட்கிற மாதிரி கேட்க போறாயிடான்னு முடிஞ்சிச்சுலான்னு யோசிச்சிருக்கிறேன் நான். ஏனென்றால் உங்களுக்கு இல்லை என்பதை நிரூபிக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவித்தார். இப்படியே அவரை பார்த்து 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 இன்னைக்கெல்லாம் எதிரிகளை பார்க்கிறப்ப இரியா 30 வருஷம் கூட பழகி இருக்கிறேன், எனக்கு அவரை தெரியும், வந்து நிப்பாரு சரியான நேரத்தில். அவர் சீக்கிரம் வரவும் மாட்டாரு, அவர் லேட்டாகவும் வர மாட்டாரு, அவர் சரியான நேரத்தில். பாருங்க, அந்த knowing him it gives you faith.
அவரை அறிந்து கொள்வது உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அதனால தான் வில்லைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வராது. எப்பவுமே வில்லனை காட்டுறப்ப முதல் சீனு ஒரு வில்லன் யாரையாச்சும் ஒருத்தனை வெட்டுறதை காட்டுவாங்க, கொலை செய்யறதை காட்டுவாங்க. ஏன்னா வில்லன் எவ்வளவு கொடூரமானவன்றதை காட்டுறதுக்காக ஒரு சீனை காட்டுவாங்க. முதல் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒருத்தனை என்ன செய்யறான், ஒரு வில்லன் ஒருத்தன் வாயில தண்ணியை குடிக்கிற மாதிரி பெட்ரோலை குடிக்க விடுறான். மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கிறேன். சொல்லு, நீ எனக்கு எதிராக அப்படி பண்ணியா? அப்படியே குடிச்சிடும். இல்லை பாஸ், பாய் இல்லை பாய் இல்லை பாயின்றான். என்னடா பாய்? வாயை திறந்து ஒரு தீக்குச்சி கொளுத்தி உள்ள போட்டுறான் சார். எப்படி இருக்கும்? அப்படியே அந்த சீனை காட்டி அப்பதான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட வில்லன் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை காலி பண்ணி எடுத்து உள்ள வந்திருக்கிறான். அந்த வில்லன் இப்ப அடுத்து யார்கிட்ட வரான்? ஹீரோட்ட வரான். ஹீரோ செத்துருவார் நீங்க நினைப்பீங்களா? டே, நீ 1000 பேரை கொண்டிருக்கலாம்டா, ஆனா இப்ப நீ வந்திருக்கு, இப்ப நீ பாக்குறாள் வேற ஆளு. கையை தட்டு. இதுக்கு முன்னாடி 100 மினிஸ்ட்ரியை நீ காலி பண்ணிருக்கலாம், 100 மினிஸ்ட்ரியை சரிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நீ நிக்கிற இடம் வேற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன். நீ எங்க நிக்கிறீங்கங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இட் இஸ் நோயிங் பை நோயிங் ஹிஸ் கேரக்டர். எப்படின்னா அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதன் மூலமா இது வருகிறது. நான் சொல்ற புரியுதா? அப்ப அவரை புரிய புரிய, அதாவது கேரக்டர் அவர் புரிய புரிய நீங்க அந்த ஹை ப்ரொடெக்ஷனுக்கு வரீங்க. 2 தான் சார் நடக்கும் உங்க எதிரிக்கு. ஒண்ணு அவன் ரெச்சிக்கப்படுவான், இல்ல பச்சிக்கப்படுவான். வேற எதுவுமே நடக்காது. வேற எதுவுமே அவன் கனவு கண்டாலும் நடக்காது. அவன் ஜெயிக்கிறதுன்றது சான்ஸே கிடையாது. ஒன்னு ரட்சிப்பு, இல்ல பட்சிப்பு. ஏன்னா உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். So there are 2 kinds of knowing. எனவே அறிந்து கொள்வதிலே 2 வகைகள் இருக்கின்றன. Knowing with the carnal mind, மாம்சத்திலிருந்து அவரை அறிந்து கொள்வது. knowing with the experience or with the light of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே அவரோடு கூட இருக்கிற அனுபவத்தின் மூலமாய் அறிந்து கொள்வது. So first week we saw why should we know Jesus. முதலாம் வாரத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்றால் நாம் ஏன் இயேசுவை குறித்து சார் கிறிஸ்தவன் சார் எனக்கு இயேசுவை தெரியும் சார் சொன்னீங்கன்னா இல்ல, அது வேற, தெரியும்ன்றது வேற. தெரியும் வேற, புரியும் வேற. கல்யாணம் கட்டி 15 வருஷம் ஆகியும் என் புருஷனை இன்னும் புரிஞ்சுக்க முடியல சார். ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு ஆகுதுன்னா தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நல்லதும் கெட்டதையும் மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டே வரீங்க. அங்க நல்லதை மட்டுமே இன்னும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் நல்லவர், அவர் இவ்வளவு நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப 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 நல்லவர், அப்படியே அவர் அறிஞ்சிட்டே இருக்கிறீங்க. Knowing Jesus is knowing gospel. இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் சுவிசேஷத்தை அறிவதாகும். Gospel means good news. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. Good news about what? நற்செய்தி எதை குறித்ததான நற்செய்தி? It is the good news about his character. அவருடைய குணத்தை குறித்ததான நற்செய்தி. இதுவரைக்கும் தண்டிக்கிற சாமியை பார்த்த, இப்ப மன்னிக்கிற ஒரு சாமி உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். That is what a good news. அதுதான் நற்செய்தி. So the more you know Jesus, the more you will enjoy the blessings of the gospel. எனவே எந்த அளவு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை உங்களாலே அனுபவிக்க முடியும். இதற்கான வசனங்கள் எல்லாம் முந்தின வாரத்துல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீக்ல போய் பாருங்க. திரும்ப அந்த ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க விரும்பல. The level of knowing Jesus is the level of enjoying and experiencing the blessings of the gospel. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அளவுதான் உங்களுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற அளவாய் இருக்கிறது. So gospel is grace. எனவே சுவிசேஷம் என்றால் கிருபை. Gospel means grace. Grace is the gospel. கிருபை தான் சுவிசேஷம். 10 commandments is not gospel. 10 கட்டளை சுவிசேஷம் கிடையாது. 10 commandments is not gospel. 10 கட்டளை சுவிசேஷம் கிடையாது. All the 10 commandments were met out on the cross is the gospel. எல்லா 10 கட்டளைகளும் சிலுவையிலே சந்திக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது, fulfilled on the cross is the gospel. So knowing Jesus.
எனவே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, it is increasing the level of grace in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையின் அளவை மேம்படுத்துகிறது. அவர் அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். 2 பேதுரு நினைக்கிறேன், 1 பேதுரு நினைக்கிறேன், 2வது 3வது வசனத்துக்குள்ள வரும். கொஞ்சம் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. So by knowing Jesus, the level of grace will be increased. எத்தனை பேருக்கு கிரேஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு விரும்புறீங்க? Know him more. 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச அதே இயேசுவிலே போயிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு காலையில நீங்க இயேசுவை புரிஞ்சிருக்கணும். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது. ஒரு ஊழியர் இந்த ஜெபம் பண்ணாரு. அதை கேட்டப்ப என் கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. எத்தனையோ பேர் சாகுறாங்க, ஆனா ஏன் உசுறு உங்க பார்வைக்கு அருமையாயிருந்தது. ஏய், அவனை தொடாதையா? அவன் சொன்னான், தாவீது போர்க்களத்தில் எவ்வளோ பேர் சாகுறாங்க. அவன் சொன்னான், அப்சலோம் மேல கை வச்சுறாங்கடா. அப்படித்தான் அவர் சொல்றாரு. 1000 நடக்குது கொரோனால, ஏய் என் பிள்ளை மேல கை வச்சுறாங்கடா. என்னுடைய ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையாயிருந்தது. ஜஸ்டினுடைய உசுறு உங்க பார்வைக்கு பிரசியஸா இருந்தனால தானே 11 mm போன அந்த வாட்ஸ் தட் அப்பெண்டிசைட்டிஸ் உடைய லென்த் திரும்ப 6 mm ரிட்டர்ன் ஆச்சுன்னா, ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளித்தீர் வெகு விரைவில். என்னோடு இருந்தீர் தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். என்னோடு இருந்தீர் தப்புவித்தீர், என் தலையை நிமிரச் செய்தீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். மீறிமானா ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. பாடுங்க பாப்போம். ஆன்லைன்ல இருக்க எல்லாரும் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையானது. அதனாலதான் நீங்க உசுரோட இருக்கீங்க. What a loving God we serve. Say amen. Hallelujah. நீங்க மெசேஜ் கேட்கிறப்பவே சாப்பிட்றப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்றப்ப இடையில தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்க மெசேஜ் கேட்கிறப்பவே ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. வெறும் மெசேஜ் நீ கேட்கும்போது டேப்லெட்டை போடுறீங்க. ஆமா, அது அப்படியே கரைஞ்சி அதுக்கப்புறம் பிளட்டுக்குள்ள போகுது. நீங்க ஒர்ஷிப்போட போகும்போது நேரா வெயின்ஸ்ல ஏத்துறீங்க. நேரா இருக்கீங்களா? வாயை திறந்து பாடிக்கிட்டே இருக்கணும் இடையில. ஆமே. இயேசுவா இயேசுவா இந்த நாமம் பலத்த துருகம். Come on. இயேசுவா இயேசுவா இந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான தோடுவே, ஓகே ஓகே. பாடினா பாடிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, டைம் போறதே தெரிய மாட்டேன். So knowing Jesus, it is 2 Peter verse chapter 3 verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இல்ல இந்த வசனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒட்டி வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் verse. ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. கையை தட்டு. யாருக்கெல்லாம் சமாதானம் பெருகணும்? கையை தட்டு. யாருக்கெல்லாம் கிருபை பெருகணும்? அவர் அறிய 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 உன் சமாதானம் பெருகும். அவர் அறிய 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 உன் கிருபை பெருகும். ஆமென். வாசிமா in English.
elect according to the foreknowledge of God the Father in sanctification of the Spirit for obedience and sprinkling of the blood of Jesus Christ, grace to you and peace be multiplied. By knowing him, grace and peace will be multiplied. அப்படின்னா பெருகிட்டே இருக்குமா? இருக்கிறீங்களா? Knowing Jesus. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பைபிளை திறந்த உடனே உனக்கு தூக்கம் தான் வரும். காண ஒரு கல்யாணம் தெரியும்டா, குருடனை தெரியும்டா, தெரியும் இல்ல இது வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரிகிறது. ஆனா ஆவியானவரோட இணைஞ்சு நீங்க பைபிள் படிக்கும் போது 100 தடவை வாசித்தாலும் 100 தடவை புதுசா இருக்கும். பைபிள் சொல்ற பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே அப்படின்னா உங்களை டெய்லி புதுசாக்கிட்டே இருப்பாராம். So by knowing Jesus, the peace and grace is increasing. எனவே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுகிறதா இருக்கிறது. Do you want grace to increase? உங்களுக்கு கிருபை பெருக வேண்டுமா? You want your peace to increase? உங்களுக்கு சமாதானம் பெருகணுமா? Know Jesus. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். Know his character. இயேசுவுடைய குணங்களை அறிந்து கொள்ளுங்கள். So this is the blessing of knowing Jesus. எனவே இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிகிறதினாலே That's what Jesus said. Knowing your son Jesus is what eternal life. அதனால தான் இயேசு சொல்கிறார் உம்முடைய குமாரனை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. சோ அவரோட கேரக்டர் நீங்க நிறைய தெரியணும். இன்ட்ரோவே நான் 2-3 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறேன். நான் அடுத்த வாரம் கூட அந்த இன்ட்ரோ பேசுறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அவரை முதல் வாரம் அவருடைய கேரக்டரை பார்த்தோம். இதுவரை நம்ம பார்க்காத ஒரு கேரக்டர், கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியாத கேரக்டர்லாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. நெருங்கி பழக மற்றவர்களுக்கு தெரியாத புது கேரக்டர் நமக்கு தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியாது சார், அவரோட நெருக்கமாக இருக்கேன் சார். அவருக்கு காஃபியில் இப்படி இருந்தால் பிடிக்கும். ஒரு சகோதரி வந்து அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தப்ப அந்த கேம்ப் சைட்டில் ஒரு 3 days they were with me. அப்போ நான் என்ன காஃபியை வந்து என்ன மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்றலாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் ஒரு 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 விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. எல்லாம் உட்காந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சரி காஃபி சாப்பிடுங்கன்னா அவங்க அம்மா காஃபி சாப்பிட போகிறாங்க. டக்குன்னு அவன் சிஸ்டர் இங்கே இருங்க அந்த காஃபியில் வந்து அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ சீரியஸாக மேட்ரு போயிட்டுருக்கு. அந்த காஃபியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஜீனி தூக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. she knows something little bit better than others. காஃபி பிடிக்கணும் எல்லாரும் தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஒரு பேருக்கு காஃபியில் இப்படி இருக்கணும். ஸோ பை பிகமிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் we know the minute part of his character. அவரோடு கூட நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய குணநலன்களுடைய நுணுக்கமான விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். Very close friends, with very close friends when we go to somewhere, some place visiting, அப்போ என்னன்னா அந்த வீட்டில் எல்லாமே நம்ம பிடிச்சதா வச்சுருப்பாங்க. எப்படி அது பிடிச்சதா வச்சுருக்குறாங்க. ஒன் டைம் I went to some house visiting with James. அங்கே எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்துச்சு. என்ன ஜேம்ஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நாங்கள் சொன்னாங்க ஜேம்ஸ் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு உங்களுக்கு பிடிச்ச. ஸோ என்ன மாதிரி பிடிக்கும், அதை என்ன மாதிரி காம்பினேஷனில் பிடிக்கும் பார்த்தீங்களா. திட் இஸ் வாட் நோயிங் somebody's character. Just like that, when you become closer and closer to Jesus, you will have the extra knowledge. அந்த knowledge எதுக்கு பயன்படுது? It will give you faith. அவர் எனக்கு தெரியும்டா அப்படின்னா எதிரி கை வச்சிட முடியாதுடா. அவர் என்ன எங்களை பெத்து ரோட்லையாடா போட்டிருக்காரு. ஐ நோ ஹிம். நீ எந்த பாலை போத்தாலும் அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் வச்சிருப்பான். சரி நீ அப்படி பண்ணினா அது அவர் எனக்கு தெரியும்ல, இப்படின்னா தெரியும்ல. அது மாதிரி you will know the tactics of the war. அந்த போருக்கான அந்த யுக்தி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, so first week we saw that Jesus, your faith is irrespective of in the sight of Jesus. முதல் வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுடைய விசுவாசத்திற்கும் இயேசுவுடைய குணநலனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே ஒரு கிடையாது. ஏன்னா விசுவாசம் அன்பு இவைகளில் அன்பே பெரியது. பெருசு சிறுச முழுங்கிருக்கு. பைபிள் எத்தனை பேருக்கு ஃபெய்த்தே இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த அன்பு
அற்புதம் செஞ்சிச்சு. அதே அன்பு சில நேரம் உனக்கும் விசுவாசம் இல்லாம இருந்தாலும் உனக்கு அற்புதத்தை செய்யும். கையை தட்டி. நான் சபையிலே அறிந்து கொண்டது என்னன்னா, நீ விசுவாசமா இருந்தா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு. எனக்கு சபையில கத்து கொடுத்தாங்க. ஆனா ஆவியானவர் கத்து கொடுத்தாரு, உனக்கு விசுவாசமே இல்லாட்டினா அவர் உனக்கு அற்புதம் செய்வாரா. இதுதான் பர்சனல் நோயிங். அப்ப அதை கத்து கொடுத்து அதுக்கு 10 ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஃபெய்த் இருந்தா அற்புதம் நடக்கும். நான் 4 ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஃபெய்த்தே இல்லாட்டினா கூட நான் அற்புதம் செய்வேன்றதுக்கு எனக்கு 8 ரெஃபரன்ஸ் தராரு. இப்ப உங்களுக்கு பயம் வந்துரும்ன்றீங்க. விசுவாசம் இருந்தாலும் பயம் வராது. விசுவாசம் ஏன்னா உன்னாமத்தை அறிந்ததனா வைப்பிரு எந்த அடைக்கலத்தில் இயேசுவா 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 பாருங்க, இந்த ஹீரோவை எதிரிகளை பார்க்க ஹீரோ போறான். உடனே பாய் என்ன சொல்றாரு, குஸ்கா சொல்றாரு. ஆனா எதிரி எல்லாம் சேர்ந்து ஹீரோ என்ன செஞ்சாங்க, பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. ஐயா கட்டி வச்சுட்டாங்க, குஸ்காவை கேன்சல் பண்ணு, பிரியாணி சொல்லுன்றாரு. எதுக்கு பாய், உங்க ஆளை பிடிச்சு வச்சுட்டாங்க. டே பிடிச்சது அவர் அல்லடா, அவர் தான்டா இவங்கள பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டா. அது எப்படி பாய் உங்களுக்கு மட்டும் அந்த தைரியம் வருதுன்னா, ஐ நோ ஹிம் பர்சனலி. அடிபட்ட சிங்கத்தோட கர்ஜனை அது சாதாரண நாட்களை விட பயங்கரமா இருக்கும். தீயில பெட்ரோலை ஊத்தி ஊத்தி அணைக்கணும்னு நினைச்சா பெட்ரோல் ஊத்த ஊத்த தீ வேகமா தாண்டா எரியும். அப்படித்தாண்டா அவனோட வீரம்ன்றான். என்னடா தனியா ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வர நீ. தட் இஸ் வாட் நாலேஜ். எல்லாரும் வேற மாதிரி பார்க்கும்போது இவன் மட்டும் வேற, பாய் மட்டும் வேற மாதிரி பார்க்கிறாரு. அப்படித்தான் இது எந்த ஆகமத்தில் இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. இது தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கு. அப்ப கடவுளை அறிந்தவனு இப்படித்தான். ஆமா, சிலுவையில் அவரை கட்டி போட்டான். ஏன் எல்லாம் சொல்றாங்க முடிஞ்சிச்சுன்னு போது பிதா சொல்றாரு, குஸ்காவை கேன்சல் பண்ணுன்றார். பிரியாணி சொல்லு. ஐயா சிலுவையில் அரைஞ்சிட்டான். ஐயா டே அரைஞ்சது அவர் இல்லடா, அத்தனை பிசாசை இழுத்து வச்சு அவர் அரைஞ்சாரா சிலுவையில். கை தட்டாமே. எலி பொறிக்குள்ள இருக்கிற தேங்காய்ச்சில திங்குதுன்னு, ஐயா தேங்காய்ச்சில திங்குதுன்னு எல்லாம் வருத்தப்படும் போது பொறி வச்சே மட்டும் சொல்றான், இல்லடா எலியை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்டான்றான். அப்படித்தான் சிலுவையில ஒட்டுமொத்த பிசாசையும் பிதா பிடிச்சார். Knowing his character is the high protection. அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதுதான் உயர்ந்த பாதுகாப்பா இருக்கிறது. அதனால தான் சொல்றேன், அவரை புரிஞ்சுக்காங்க, அவரை அறிஞ்சுக்காங்க, அவரை குறித்த புதிய புதிய விஷயங்கள் ஆவியா அவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்காங்க. அது தெரிய தெரிய உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம் அவர் கேரக்டர். யுவர் ஃபெய்த் இஸ் நாட் த ஒன்லி நீட் ஆஃப் காட் டு டு மிரக்கிள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு உங்களுடைய விசுவாசம் மாத்திரம் ஒரு தேவையா இருக்கிறது கிடையாது. இருந்தா ஓகே சொல்லுங்க, இருந்தா ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே. நடக்கிறத நடத்திடுவார். நான் உங்களை கேட்குறேன் சார், 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா? 40 வருஷமும் டெய்லி காலையில் விசுவாச வீரனாக இருந்தீங்க. ஏ அப்பா, உங்களை பற்றி தெரியாதா? அப்புறம் எப்படி உசுரோட இருந்தீங்க? உங்கள் விசுவாசத்தில் இல்லை, அவர் அன்புல, அவர் கேரக்டர். நான் கிருப கிருப கிருபன்னு பேசுகிறேன், எதிரிகள் கேட்கவே மாட்டேன்றாங்க. கடைசியில் எனக்கு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, வாழ்க்கையில் உயர்வு வந்துடுது. அப்போ எதிரிகிட்ட போய் சொல்கிறாங்க, அவன் என்ன பேசுகிறவன், பரிசுத்தமாக இருந்தால் தான், ஒழுக்கமாக இருந்தால் தான், ஜபம் பண்ணால் தான் எல்லாமே இருக்கணுன்றேன். நானும் இருக்கணுன்றேன். பரிசுத்தம் இருக்கணும், ஜபம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். நாளுக்கு நாள் அதுதானே சார் பெருகிட்டு இருக்கு. கிருபை அதை தானே பெருக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய அன்பு வந்த பிறகு இதெல்லாம் பெருகுது. இதெல்லாம் வச்சு தேவனுடைய அன்பு இல்லைன்னு நம்ம பிரசவம் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறான், இல்லை இதெல்லாம் வச்சு தான் காடு அப்படின்றான். நாங்கள் இல்லை கிரேஸ்ன்றோம். கடைசியில் நம்ம அப்படியே பெருக ஆரம்பிக்கிறோம். உன்னை பார்க்குறான், பார்த்துட்டு அவர் நல்லா ஜெபிக்கிறார் சார், அவர் பைபிள் வாசிக்கிறார் சார், வாயை திறந்து அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன்னு வரமாட்டேன்.
உன் டாக்டரின் தானே சொல்லு. வரமாட்டேன். என்ன சார் அவரை பெருகிட்டே இருக்கா? அது கிருபை சார். அதைத்தாண்டா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வெறியில சொல்ற அது கிருபைன்றா. நீ வெறியில கிருபைன்னு சொன்னாலும் என் டாக்டரின் நீ தூக்குற, இல்ல ஜெபம் சொன்னா என்ன தூக்குற? யாரா சொல்ல நீ தூக்கிதான் ஆகணும். என்ன சொல்ற நீ? எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க அவனுக்கு. கடைசியில் முடிவு எடுக்கிறான், ஒன்ன தூக்கவே கூடாது. அப்ப கர்த்தரை தூக்கு. கிருபை, 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 கிருபை. So, knowing Jesus. Amen. 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 So, I want to leave this message here itself. எனவே இந்த செய்தியை நான் இதோடு கூட இங்கேயே விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வார செய்தியே knowing Jesus தான். ஏன்னா நான் இந்த வாரம் ஒரு புது கேரக்டர் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைச்சேன். ஒரு புது கேரக்டரை பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவரை அறியறதுல என்னெல்லாம் இருக்குன்றதே ஒரு மெசேஜ். இப்போ நான் தொடங்கினேன்னா அது நல்லா இருக்காது. இட் வில் டேக் டைம். ஆனால் இன்னைக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, நோயிங் ஜீசஸ் வில் increase the grace and peace. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு கிருபையையும் சமாதானத்தையும் பெருக்கும். ஆமா. I'm too much of time conscious. நான் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து எடுத்தேன் மெசேஜ். பட் இதில் வருத்தப்படணும், உங்களோட நான் தான் ரொம்ப வருத்தப்படணும். ஆனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. நமக்கு தேவையானதை கர்த்தர் பேசியிருக்கிறார். Knowing Jesus, the more and more you know Jesus, it will increase the level of faith, the level of grace and எந்த அளவு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் பெருகும். நான் சிலுவையில முடிச்சதை பத்தி பேசுறோம். அதுவும் நாலேஜ். ரிசரக்டட் கிரைஸ்ட் நாலேஜ். கேரக்டரிஸ்டிக்ஸ். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வீட்டில் போய் வாசிங்க. அவருடைய கேரக்டர் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சபையில சொல்லி கொடுத்தது நீங்க கேட்டதை தாண்டி புது புது விஷயங்கள் அதுல தெரியும். மைனூட் டீடைல்ஸ் எல்லாம் ஆவியானவர் காட்டுவார். அந்த மைனூட் டீடைல்ஸ்ல தான் உங்க லைஃபவே தூக்கி உயரத்துல உட்கார வைக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிப்பாடுகள் அதில் அடங்கும். ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவாராக. உலகமே விசுவாசம் இருந்தால் தான் அற்புதம் செய்யும். தேவன் செய்வார், தேவன் அற்புதம் செய்வார், விசுவாசம் இருந்தால் தான் செய்வார்னு உலகமே பிரசங்கம் பண்ணும்போது, நான் பைபிளை வாசிக்கும் போது அவனிடத்தில் விசுவாசம் இல்லை என்று கண்டும் அவனுக்கு அற்புதத்தை செய்தார்னு வாசிச்சப்ப எனக்கு ஒரு புது இயேசு அங்க தெரிஞ்சார். நீ எல்லாம் அற்புதத்தை பார்க்காம விசுவாசிக்க மாட்டடா அப்படின்னு ஒருத்தனை கத்துறாரு. அப்படின்னா அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அவனுக்கு அற்புதம் செஞ்சார். பிலிப்பிட்ட விசுவாசம் இல்லை, அற்புதம் செஞ்சார். ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் இல்லை. உலகமே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் பேச நம்ம கர்த்தர் சொன்னார். அவனா என்கிட்ட கேள்ற அவனை பத்தினார். நான் அவனை கன்வின்ஸ் பண்ணேன். துதியும் கனமும் மகிமையும் ஆபிரகாமுக்கல்ல, பிதா ஒருவருக்கே. ஏன்னா வாக்குத்தத்தத்தை சொன்னப்ப விழுந்து விழுந்து சிரிச்சவன். இவர்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்வார் என்றால் உனக்கு நிச்சயம் செய்வார். அதான் மேட்ரு. கை தட்டினா என்னன்றேன். சில மாதிரி உட்காந்துருக்க தட்டுங்க கையை நாம. இவர்களுக்கு அற்புதம் செய்தவன் உனக்கு செய்வார். உங்களை யாராவது கர்த்தர் அற்புதம் செய்வேன்னு சொன்னப்ப விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கீங்களா? இல்ல. யோசிச்சிருக்கீங்க, டவுட் பண்ணிருக்கீங்க, சிரிச்சிருக்கீங்களா? அப்படி சிரிச்சவனுக்கே அற்புதம் செய்வார்னா உங்களை செய்ய மாட்டாரா? செய்வார். எவ்வளவு பெரிய ஃபெய்த்தை கொண்டு வருது பார்த்தீங்களா? அது தம்பி ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். அப்படியே ஒரே முடிச்சு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். ஓகே. ஸோ இந்த சாங் அப்படியே பாட்டு முடிச்சிடும். ஸோ அதெல்லாம் மெசேஜ் முன்னாடியே முடிக்கிறேன். வி ஹேவ் டைம் ஃபார் 15 மினிட்ஸ். ஓகே. மே காட் பிளஸ் யூ. ஸோ இப்படி அவரை தெரிய 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 யூ வில் ஹேவ் ஸ்ட்ராங் ஃபெய்த், யூ வில் ஹேவ் தி இன்க்ரீசிங் ஆஃப் கிரேஸ், இன்க்ரீசிங் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட். எனவே நீங்கள் அவரை அறிய 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 உங்களுக்கு கிருபையின் அளவும் சமாதானத்தின் அளவும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகிறதா இருக்கிறது. 2 Peter 1st chapter verse 3 மறந்துடாதீங்க. சரியா? அதனால அவரோடு பழகி அவரை தெரியலாம், வேதத்துல படிச்சு அவரை தெரியலாம், ஆவியானவரோட நடந்து, ஆமா நடந்துதான் அவரை நீங்க அறிவீங்க. சரியா? மே காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா
அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்தீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சபையானது என்றும் இல்லாத அளவு இயேசுவை அதிகமாய் புரிந்து கொள்ளப் போகிறது. அந்த அறிவுதான் சபையை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறது. ரத்தம் தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். Yes, Holy Spirit. In the name of Jesus, I bless everyone. In the name of Jesus, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Amen. Amen.